ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் சோஷியல் மீடியா. ஆமாங்க, நம்ம எல்லோரும் டே டு டே யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த சோஷியல் மீடியா பற்றி தான் பேச போகிறேன். சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா அப்படின்னு பல டிபேட் இருக்கலாம். ஒரு கொஸ்டின் இருக்குது, அதோட ஆன்சரில் தான் அது நல்லதா கெட்டதான்றது இருக்குது. சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிஷியல். ஆனால் இந்த ரெண்டும் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த யூசேஜை செக் பண்ணி பார்க்கணும். ஆமாங்க, சோஷியல் மீடியா அடிக்ஷன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. சோஷியல் மீடியா அடிக்ட்ஸ் அப்படின்னா யாரோ ஒருத்தர் எப்போயுமே ஃபோன் யூஸ் பண்ணிருப்பார், இல்லை கேம் விளையாடிட்டே இருப்பார், அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல பார்க்குற விஷயம் உங்கள் ஃபோனாக இருக்குன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்த விஷயமும் உங்கள் மொபைலாக இருக்குது அப்படின்னாலும், ரிங்கே வராமல் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷனோட வெளிப்பாடுகள் தான். ஆமாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? எல்லா மனுஷங்களுமே இப்படி தானே இருக்காங்க. ஆமாங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டடி பண்ணும்போது சோஷியல் மீடியா யூசேஜ் ஏன் இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, ஹியூமன்ஸோட டெண்டன்சியே மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, ஷேர் பண்ணுறது, அடுத்தவங்களோட லைஃப்பை வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த சோஷியல் கனெக்ஷனுக்காக தான் ஹியூமன்ஸ் எப்போயுமே இயங்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களோட பிரெயினில் ரொம்ப வருஷமாகவே இரண்டரை கலந்த ஒரு விஷயம். அதனால் இதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இதை தான் நம்ம சோஷியல் மீடியா கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் இவங்கெல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம சோஷியல் மீடியாவோட யூசேஜ் ஏன் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோன்னா, அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குன்றதுக்காக கிடையாது. நிறைய நேரம் நம்மளுடைய ரியல் லைஃப்லேருந்து நம்மளே எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு எஸ்கேப் மெக்கானிசம் தான் இந்த சோஷியல் மீடியா. யோசிச்சு பாருங்கள், சாயந்தரம் வந்து சும்மா ஒரு ரீல் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறது 2 hours 3 hours எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு பாத்ரூம் போகிறீங்க, அப்போ கூட ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு 1 hour 2 hour வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் பண்ணும்போது நம்மளோட ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறோம். லோக்கல் ட்ரெயினில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஷன் தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டேஷனில் நிறைய பேர் வெயிட் பண்ணிருந்தாங்க. உட்காந்துருக்க எல்லாருமே ஃபோனை பார்த்துட்டு தலை குனிஞ்ச மாதிரியே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், யங்ஸ்டர்ஸு, பெரியவங்க, மிட் ஏஜ்காரங்க எல்லாருமே இதே மாதிரி இருக்காங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒன்று அந்த ஃபோன் தருது. வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், ஸ்னாப்சாட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அரசியல் யூடியூபாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் சம்திங் அவங்களோட ஒரிஜினல் ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இதை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இவ்வளோ ஆபத்து இருக்குன்றீங்க, நான் அதை விட்டுட்டு தான் இருக்கனே அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக்கர் சுத்தமாக ஸ்மோக்கிங்கே கைவிட்டால் அவருக்கு எப்படி ஒரு வித்ட்ராயல் சிம்டம்ஸ், அதாவது அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஷிவரிங் ஆகிறது, அதை பற்றியே ஏங்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தோணுமோ, அதே அளவுக்கு சோஷியல் மீடியாவை நீங்கள் நிறுத்தினாலும் அதோட கேப்ஸு, அதோட வித்ட்ராயல் சிம்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் சோஷியல் மீடியாவும் நல்லா தான் இருக்குது, அதையே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் அது இருக்கிறதுலே ஒஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ரியல் லைஃபுக்கும் சோஷியல் மீடியா லைஃபுக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்குது. ஒருத்தர் வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் சோஷியல் மீடியாவில் அழகாக இருக்க மாதிரி போஸ்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்குற நமக்கு அவங்களாம் அப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு தோணும். ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளை கடனில் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு அதை 2-3 ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுட்ருப்பார். பார்க்குற நம்ம இவன்லாம் இதெல்லாம் வாங்கிட்டான், நம்மலாம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டுருப்போம். அதே மாதிரி நம்மளும் போடணும் அப்படின்ற ஆசையையும் உண்டு பண்ணும். இது நம்ம எல்லாரையுமே ரியல் லைஃப்லேருந்து நம்மளை தள்ளி போக வைக்குது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன தான் சொன்னாலும் சோஷியல் மீடியா இல்லாமல் கம்ப்ளீட்டாக இருக்க முடியாது. அதுவும் அக்செப்டபுள் ஒரு ஃபேக்ட்டு தான். ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும், அதோட யூசேஜை வந்து எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளால் குறைச்சிக்க முடியும். அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ரியல் லைஃப்பில் இருக்க பெனிஃபிட்ஸையும் நம்ம அனுபவிக்கலாம், சோஷியல் மீடியா தர என்டர்டெயின்மெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நாள் சோஷியல் மீடியாவை கம்ப்ளீட்டாக விட்டு அந்த ஆப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ்லாம் குறைஞ்சிச்சின்னா
அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது தோணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.